ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நாம் ஒன்று கூடி சீக்கிரமாக தேவனை ஆராதிப்போம். ACA-THAMARAIPAKKAM செம்பேடு கிளை சபைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆன்லைன் சர்வீஸை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் சர்வீஸில் எங்களோடு பங்கு பெறுவதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இருக்கிறதான இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சென்னை பகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திலும் அதிகமாக இருக்கிறதா இந்த கொரோனா வைரஸை கர்த்தருக்கு அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. கர்த்தர் ஒரு முறை கூட இறங்குவீராக. இறங்கும் ஆண்டவரே, இறங்குகிற தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தாவை இந்த நாள் முழுவதும் பொறுப்பெடுத்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சில பாடல்களை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியார் துதியின் மத்தியில் இறங்கி வந்திடுமே என்ற பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துமே
உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் முன் எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்துருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள் என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நீந்திடுமே, சமாதானம் நீந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறித்தீர். சுதந்திரத்தின் அச்சாரமாக என்னை மீட்கவே முத்தரித்தீரே. எம்மாவியானவரால், எம்மாவியானவரால் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் பலத்தரம் தாங்கும் என்றால் பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன் பலத்தரம் தாங்கும் என்றார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார் அவர் நம்மை மறப்பதில்லை உள்ளங்கையில்
உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's holy name. நாம் இந்த நாளிலும் கர்த்தரை பாட்டினால் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். Today also we praise to God by his songs. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவரை நாம் கனப்படுத்த Now போகிறோம். we are going to worship and praise God through his words. அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. God words always comfort us. இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த லாக்டவுன் தொடங்கினது. Last March 15th this lockdown has been started. அன்றைய நாட்களிலிருந்து இந்த நாள் வரையிலும் நாம் இப்பொழுது இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாகவே நம்முடைய கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். From March till today we are listening this God's words through online service only. ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். God's leading is wonderful for our life. அவருடைய கிருபை நம் ஒருவரையும் விட்டு விலகவில்லை. His grace is always with us. It's never left us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். Every week God is feeding us with his glorious words. இந்த நாளிலும் கூட நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை உங்கள் நடுவில் கொண்டு வர விரும்புகிறேன். Today also I am going to discuss with you about a Christian family. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிய ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். Acts chapter 18 words 1 and 2. After these things Paul departed from Athens and went to Corinth, and he found a certain Jew named Aquila, born in Pontus, who had recently came from Italy with his wife Priscilla, because Claudius had commanded all the Jews to depart from Rome, and he came to them. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இன்றைக்கு இப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். Today also God is liking this family of Aquila and Priscilla. நாம் ஒரு சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சபைக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். If we are in a church, we should be a useful person to this church. நம்முடைய தேசத்திலும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். For our nation also we should be a useful person. நம்முடைய ஆண்டவருக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். For our God also we should be a useful person. பிரயோஜனம் இல்லாத குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. God is not selecting a family which is not useful for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to holy name. இதைப் போல ஒரு குடும்பத்தை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியாது. You can never see such a family in this Bible. இந்த குடும்பமானது விசுவாசம் நிறைந்த குடும்பமாக காணப்பட்டது. This family is filled with faith. அன்பு நிறைந்த குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது. This family is filled with love. கர்த்தருக்கென்று வாழ்ந்த குடும்பமாக இந்த குடும்பம் காணப்பட்டது. This family lived a life clearly for the benefit of the Lord. இவர்கள் அன்பும் ஐக்கியத்திலும் ஒற்றுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். Both in love and communion they are together.
எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு இருந்தது. They allowed others. முகம் கோணாமல் எல்லாரையும் உபசரிப்பார்கள். Without hesitating, they treated every person equally. உதவி செய்வதில் இவர்கள் முதன்மையாக இருந்தார்கள். They shown mercy and helped others. இவர்களை நாம் எப்படி புரிந்து கொள்வதென்றே எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. We are not in a position to understand the life of the Aquila and Priscilla because such a wonderful persons they are. இன்றைக்கும் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது. Now also we have many more Christian families. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள் இருக்கிறதா என்றுதான் சந்தேகமாக இருக்கிறது. But we have a doubt comparing with Aquila and Priscilla family. இன்றைக்கு अनेक குடும்பங்களிலும் பிரச்சனைகளும் போராட்டமும் ஒரே தொந்தரவுமாகத்தான் இருக்கிறது. In many families we can see right now many more troubles. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இவர்கள் பொந்து தேசத்தில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. This family lived in the region of Pontus. இவர்கள் யூத குடும்பத்தை சார்ந்தவர்கள். They are the Jew family. இவர்கள் கூடார தொழில் செய்து வந்தார்கள். They are the tent makers. அது மாத்திரமல்ல, இவர்கள் யூத குடும்பத்தில் கடவுளுக்குள் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். Not only that, they are the faithful servants of God. இவர்களை குறித்து ஒரு சில காரியங்கள் வேதத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. Few things has been written about this family in this Bible. இந்த லாக்டவுன் பீரியட்ல இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த நாளில் நான் இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். Right time I am also willing these families like this family other families also to be இவர்கள் பவுல் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். Through the apostle Paul they came to know about the truth. உடன் ஊழியர்களாக ஊழியம் செய்தவர்கள். They have been changed as assistant pastors for Paul. அந்நியரை பராமரிக்கிற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் காணப்பட்டது. They treated the Gentiles also. மற்றவர்களை ஆழமான சத்தியத்தில் நடத்தக்கூடியவர்களாக இவர்கள் மாறினார்கள். This family led the others into the profound truth of the Lord. ஊழியருக்கும் ஊழியருடைய குடும்பங்களுக்கும் மிக உதவி செய்கிறவர்களாக இவர்கள் இருந்தார்கள். They helped the pastors as well as their family. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த குடும்பம் வேதத்தில் காணப்படுகிறது. Such a way the family lived in this Bible. இந்த குடும்பத்தை பற்றி நாம் இந்த தேசத்தை பற்றி நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட போது அந்த கூட்டத்தில் இந்த பொந்து தேசத்து ஜனங்களும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. While reading this chapter Acts we can see about this family in the chapter 2:9 இவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் பெற்ற போது பார்த்தரும் மேதரும் ஏலாமீத்தரும் மெசபோத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. நாம் இங்கே பார்க்க போகிற மனிதனுடைய பெயர் ஆக்கில்லா. Now we are going to see the name of the man who is called Aquila. ஆக்கில்லா என்று சொன்னால் கழுகு என்று அர்த்தம். Other meaning for Aquila is eagle. அவருடைய மனைவி பெயர் பிரிஸ்கில்லா. His wife name is Priscilla. பிரிஸ்கில்லா என்று சொன்னால் சற்று பழமையானது. Priscilla means a little bit old in tradition. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. கழுகு வேகமானது. Eagle is very fast and precise. அதிக கூர்மையான கண்களை கொண்டது. Very sharp. இவர்தான் கணவன். He is the husband. ஆனால் இவருடைய மனைவியோ கொஞ்சம் வேகத்தில் குறைந்தவர்கள். But his wife Priscilla is somewhat slower than his husband. ஆனாலும் இவர்களுக்குள்ள எந்த விதமான ஏற்ற தாழ்வுகள் என்பதே கிடையாது. But they lived a blessed life without any inferiority complex. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஒரே ஏற்ற தாழ்வுகளும் ஒரே ஈகோ பிரச்சனைகளும் ஒரே போராட்டங்களும் தான் இருக்கிறது. But in this kind of time our Christian family is having so much of troubles and in complex conditions prevailing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இன்றைக்கும் சந்தேகம் பிடித்த குடும்பங்கள் இருக்கிறது. Now also some families having some doubts. சண்டை நிறைந்த குடும்பங்கள் இருக்கிறது. With more fights. போராட்டம் நிறைந்த குடும்பங்கள் இருக்கிறது. With more fights having this family. பிரச்சனை நிறைந்த குடும்பங்கள் இருக்கிறது. So many troubles in this family. ஒரு ஊழியர் விதமாக சொன்னார். God's minister has said like this. இன்னைக்கு நிறைய பேர் விவாகரத்து கேட்கிறவங்களே கிறிஸ்தவங்கள தான் இருக்காங்க. Nowadays more and more divorce came in court due to Christian family only. 10 லட்சம் குடும்பம் இருக்கான். More than 10 lakhs family has applied for divorce in court. அப்படியானால் பாருங்கள் எங்க கிறிஸ்துவின் அன்பு காணப்படுகிறது. So we can't able to see the love of the Christ in Christian family right now. ஆனா இங்கே அவர் கழுகாக இருக்கிறார், இவர்கள் சற்று வேகம் குறைந்தவர்களாக காணப்பட்டாலும் But here we see that Aquila is like a eagle, is very sharp, but Priscilla is very slow. கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான ஏற்ற தாழ்வுகள் இல்லை. But there is no difference between them. ஏன்னா இருவருமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தார்கள். Because both of them have been anointed by Holy Spirit. அவர்கள் இருவரும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். Having God fear.
இவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They led a blessed life. நான் சம்பவத்துக்கு வருகிறேன். I am going to take you about the scenario of this life of this. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 1-2 வசனங்களில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. In Acts chapter 18 verse number 2 says like this. இவர்கள் ரோமாபுரியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They lived in the region of Rome. கூடாரம் பின்னும் தொழிலை செய்து கொண்டு ரோமாபுரியில் இருந்தார்கள். Their family business is tent making. கிளாவுது ராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன் வந்து யூதர்களை எல்லாம் நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து துரத்தி விட்டுட்டான். Claudius had commanded all the Jews to depart from Rome. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இவங்க எங்க போறதுன்னு தெரியாம இவங்களுடைய சொந்த ஊர் வந்து பொந்து தேசம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. In this Bible it is written that their own country is Pontus. ஆனா பொந்து தேசத்துக்கு இவங்க போல, but they are not went to Pontus. இவர்கள் தேவனால் நடத்தப்பட்டு கொரிந்து தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். By the leading of God they reached the Corinth. கொரிந்து தேசத்திலே இவர்கள் கூடாரம் பின்னும் தொழிலை அங்கேயும் செய்து கொண்டிருந்தார்கள். In the region of Corinth they did their family business, that is the tent making. அங்கேயும் அவங்க யூத குடும்பமா தான் இருந்தாங்க. There also they have been the Jew family. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது ஊழிய இந்த பயணத்தில் போகும்போது இந்த குடும்பத்தை அவன் சந்திக்க நேர்ந்தது. While in the ministry Paul met this family. இவர்கள் பவுலை சந்தித்த போது இன்னும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டார்கள். After met Paul, their family had got the profound truth from Paul. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இவர்களே வந்து ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. Already they have been migrated from one country to another country. ஆனா பவுல் இவங்க வீட்ல வந்து கொரிந்து தேசத்துல தங்கினார்னு எழுதப்பட்டிருக்கு. In this situation Paul came to their family and lived with Aquila and Priscilla. நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே இல்ல அவங்களுக்கு எப்படி கொடுக்கிறதுன்னு தான் நம்ம யோசிப்போம். Some people will say that already I am having scarcity in my family, how can I support others? ஆனா வந்து இவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இல்ல, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். But Aquila and Priscilla, it's not such a worrying persons. They helped others. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருந்தது. They having good habits. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இவர்கள் இருந்தார்கள். They accepted all peoples. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. பழைய ஏற்பாட்டிலே சூனேம் வந்து எலிசாவை வந்து தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தால், in Old Testament Elisha has been treated by Shunammite's house. எலியாவை வந்து சாரிபாத் விதவை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தால், Elisha was treated in Sarepat's house. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா லாசர் வீட்டில் அடிக்கடி போய் தங்கினாரு. And Jesus also stayed in Lazarus' home. புதிய ஏற்பாட்டில் சகை வீட்டில் போயிட்டு தங்கியிருக்காரு. In Silas also Jesus has stayed. லிதியாள் வீட்டில் பவுல் சீலாவும் தங்கியிருக்காங்க. In Lydia's home Paul also stayed. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புது அறிமுகம் இல்லாதவங்கள தான் are the newcomers for them. ஆனா அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு வேதம் சொல்லுது. But they accepted the God ministers and servants of God. அதுபோல தான் இந்த பவுலும் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்ல தங்கறாரு. Like this also Paul also stayed in the house of Aquila and Priscilla. நிறைய நாள் தங்கி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He stayed so many years in the house of Priscilla and Aquila. ஆனா அன்பானவர்களே, ஒரு நாள் அவங்க முகம் ஒரு மாற்றம் வந்து அவரை உபசரிக்காம இருந்ததே இல்ல. But they never disliked Paul. They treated him very comfortably. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் வேதத்தில் எப்படி அவங்களை கனப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. I don't know how to praise this family in this Bible. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. God also like this our life to be a family of Aquila and Priscilla. கர்த்தருடைய நாமத்துக்கு Glory to God's name. நான் இந்த குடும்பத்தை குறித்து ஒரு 5 அனுபவங்களை இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். I want to explain 5 things about this family. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. முதலாவது அப்போஸ்தலரை அன்பாய் உபசரித்த குடும்பம். First thing, they treated the apostles in a lovable manner. உடன் ஊழியராக பணியாற்றிய குடும்பம். They served the servants as assistant pastors. பிறரை ஆழமான சத்தியத்தில் நடத்தின குடும்பம். Led others in a profound truth. ஊழியரை காப்பாற்றின குடும்பம். Saved the servant of God. பல சபைகளால் பாராட்டு பெற்ற குடும்பம். And also praised by the churches. 5 விதமான அனுபவங்கள் இந்த குடும்பத்தில் காணப்பட்டது. We can see 5 experiences about this family. நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், if you are that we having that anointment, மற்றவர்கள் இயேசுவை நம்மில் காண வேண்டும். others have to see Jesus in us. இயேசுவின் குணாதிசயங்கள் நம்மில் இருக்க வேண்டும். We have to show the characteristics of Jesus Christ. நம்முடைய வீட்டில் இயேசு வாழறத மத்தவங்க பார்க்கணும். Others have to see that Jesus is dwelling in our home. நம்முடைய குடும்பம், நம்முடைய குணம் அப்படி இருக்கணும். Our habit and our household habits has to be like Jesus Christ. கொஞ்ச நாள் பேதுரு இயேசுவோடு இருந்தார். For a few days only Peter lived with Jesus. இயேசுவை போல பேச ஆரம்பித்து விட்டார். After quite some time he turned to Jesus and
started speaking about Jesus only and behaving like Jesus only. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்தாங்க. In the garden of Gethsemane, Jesus caught. அங்க யாரு இயேசுன்னு தெரியல அவங்களுக்கு. But they don't know who is Jesus. ஏன்னா 12 சீடரும் இயேசுவை போல மாறி இருந்தாங்க. Because all the 12 disciples were behaved like Jesus. நாம கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு after getting salvation, இயேசுவை போல மாறணும். we have to change our life as Jesus Christ. இயேசுவை வெளிப்படுத்தணும். We have to declare Jesus Christ in our life. இயேசுவின் குணம் நமக்கு வரணும். We have to reveal Jesus Christ habit in our life. இயேசுவின் நல்ல குணங்களை நாம கற்றுக்கொள்ளணும். We have to show and learn the habit of Jesus Christ. நாம் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். After learning from Jesus Christ, we have to deliver the same to others. நான் இந்த குடும்பத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I am very happy about the family of Aquila and Priscilla. இந்த நாட்களிலே இந்த கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட குடும்பங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். In this end time days, Jesus also wants us to be the family of Aquila and தனக்காக Priscilla. பணத்தை சேர்த்து வச்சுக்கல. They have not saved anything for them. தனக்காக சொத்தை சேர்த்து வச்சுக்கல. They have not saved anything for them. தனக்கென்று எதையும் இவங்களாம் வச்சுக்கவே இல்லை. They have never saved anything for them. நீங்க ரோமர் 16 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். If you read Rome chapter 16, இவங்க ஊழியர்களுக்காக பிராணனையே கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. they given the sacrifice as a life for the servant of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God will bless you and lead you. அப்போஸ்தலரை அன்பாய் நடத்தின அல்லது விசாரித்த குடும்பம் என்று முதலாவது கொண்டு வருகிறேன். First point is they treated the apostles with love and compassion. நல்லா கவனிச்சிங்க அன்பானவர்களே. இவர்களே நாடு விட்டு நாடு வந்தவர்கள். Already they have been migrants from one country to other country. இவர்களுக்கே வழி இல்லை. They don't have enough thing to live the life. இவர்கள் இன்னொருவரை தங்கள் வீட்டில் தங்க வைத்து அவரை உபசரிப்பது என்பது கூடாத ஒரு காரியம். In the midst of the scarcity, they are unable to feed others, but they feed the apostles Paul. ரொம்ப சிரமம் தான். Very difficult for them. ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல பாருங்க அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல. Even in the lockdown period also we having famine. எத்தனையோ பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, வழியில நடந்தே செத்தாங்கன்னு இருக்குது. We are hearing the news, so many persons have been died in railway station, bus stand, and while when walking to their home village. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையான காலங்கள். Very difficult situation we having. நாடு விட்டு நாடு பெயர்ந்து போன ஒரு சம்பவம் இது. From one country to another countries people are departing. ஒரு முறை வீடு மாத்தினாலே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். If we change one time our house, it is difficult to change our home with things. இது நாடு விட்டு நாடு மாறி இருக்காங்க But இப்ப. here the situation is changing from one country to another country. இவங்க புது கலாச்சாரத்துல வந்திருக்காங்க. They have to follow the new culture of this country. யாருக்கிட்டையும் இவங்களுக்கு பழக்கமும் இல்ல. They are new to the country. ஆனா ஒண்ணு இயேசுவின் குணம் இவங்களுக்கு இருக்கு. But they having one thing, that is the habit of Jesus Christ and characters of Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனால் அவர்கள் பாருங்க பவுலை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவனை தங்க வைத்து அவனுக்கு சாப்பாடு போட்டு உண்மையாகவே அன்பாய் விசாரித்தார்கள். But they accepted Paul and fed Paul with love and compassion. ஊழியர்களை விசாரிக்கிற குடும்பமாக இந்த நாட்களில் குடும்பங்கள் காணப்பட வேண்டும். This family inquired about the family. Our family also treated like this. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு சிலர் தான் எங்களை ஃபோன் பண்ணிலாம் கேட்டாங்க. In this lockdown period also only few believers have made a call and inquired about our health. நாங்க நிறைய பேர் கேட்டோம், ஆனா எங்களை நிறைய பேர் கேட்கவே இல்ல. But we did so many calls for all believers, but few believers only replied. செத்தீங்களா போயிச்சீங்களான்னு கூட கேட்கல. They don't even ask about their life. ஏன்னா அவங்க குடும்பத்தை நடத்துறதே பெரிய மேட்டரா இருக்கு. Because even believers also right now having difficult situation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனால் ஒருவரையும் கர்த்தர் கைவிடவில்லை. But God never forsake us. அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் வந்து அங்க தங்கி இருக்கு. In such a situation, this Aquila and Priscilla family prevailed. யூதர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. Jews have a good habit. அந்த யூதர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறு தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள். Whether the Jew is poor or rich, every Jew parents teach their children some kind of job. எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை சொல்லிக் கொடுப்பார்கள். Every Jew teach his son, his daughter a new job. நாம வந்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம், ஆனா எந்த வேலையும் சொல்லி தர மாட்டோம். But we will help our children to read, but we won't teach them to get a new job. இங்க கூட ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்வாரு எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. Here also one brother is with us. He says that I don't know any work. ஏன் பிரதர் சின்னதுல இருந்து ஒரு வேலையும் கத்துக்கலையா நான் கேட்பேன். I asked, do you know any work? He said
இல்லை எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. He replied that I don't know anything. அதுமாதிரி தான் யூதர்கள் அப்படியல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பார்கள். But Jew persons taught their children's new job even in the childhood stage. அதுபோல இவர்கள் கூடார தொழிலை செய்து கொண்டிருந்தபடினாலே பவுலும் பார்த்தீங்கன்னா கூடாரம் தொழில் செய்யும் தொழிலை கற்றுக்கொண்ட மனிதன். Though Paul is a rich man, he is well trained in the tent making business. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனால் இவர் அவங்க வீட்டில் தங்கி இருந்தார். But Paul stayed in Aquila and Priscilla's home. பவுல் ஊழியம் செய்தார். Paul did the ministry. ஆனாலும் அவர் கூடார தொழிலை செய்து கொண்டிருந்தார். By the time also he did the tent making business. அவருடைய பழக்கம் எப்பவுமே ஒண்ணு, his habit is like this. யாருக்கும் நான் பாரமா இருக்க மாட்டேன். He do not be a burden to others. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் யாருக்கும் பாரமா இருந்து விடக்கூடாது. Being a Christian, we should not be a burden to others. கர்த்தருடைய நாம் நம்மளை விசாரிக்கிறவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கவே கூடாது. We should not be a burden to others who feed us. பவுல் சொல்றார், நான் ஒருவருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். Paul says that I won't be a burden to others. என் சொந்த கைகளாலே வேலை செய்து பிழைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். By my own hand I earned money. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஒரு ஊழியனை தன்னுடைய வீட்டில் வைத்து உபசரித்த குடும்பம் என்று நான் இந்த குடும்பத்தை வர்ணிக்க விரும்புகிறேன். I want to explain and exalt this family that a servant has been fed by this family. அவருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடோ கிடையாது, ஏதோ தேசாந்திரியா சுத்திக்கிட்டு இருந்தாரு. Even this family or Paul, they don't have any home. They are the migrants from one country to another country. உண்மையாகவே இவங்களுடைய வீட்டில இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த கொரிந்து தேசத்தின் சபையை நான் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். But I believe from the house of Aquila and Priscilla only the whole churches has been flourished. பவுலுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் அந்த இடத்திலே கிடைத்து விட்டது. Paul had a good relationship with Aquila and Priscilla. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், I am telling you right now, நீங்கள் ஒரு சபையில் இருப்பீர்களானால், if you are in a church, நீங்கள் முதலாவது விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். First you have to inquire about the health and wealth of the believers and pastors. நம்ம விசாரிக்கணும், அன்பா விசாரிக்கணும். You have to inquire about the pastors and believers health and wealth. ஊழியக்காரங்களையும் விசாரிக்கணும், விசுவாசிகளையும் விசாரிக்கணும், வரவங்களையும் விசாரிக்கணும், போறவங்களையும் விசாரிக்கணும். அந்த விசாரிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். You have to inquire about the newcomers, the present believers and also pastors. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த குணம் இருந்தது. Because our Jesus Christ also had the same characteristics. நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We also should be like Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே. Glory to God's name. இரண்டாவது உங்களுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Second point is that உடன் ஊழியராக பணியாற்றினார்கள். They served as an assistant pastor. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவங்களை பத்தி நாம படிக்கும்போது. It's a very wonderful thing to hear about this family. அப்போஸ்தலர் 18:18 தமிழ் வாசிக்கலாம். 18:18 Act 18 chapter 18 verse 18. பவுல் அநேகம் நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். Act 18:18 says like this: So Paul still remained a good while, then he took leave of the brethren and sailed for Syria. And Priscilla and Aquila were with him. He had his hair cut off at Centuria, off he had taken a vow. பவுல் எப்படிப்பட்டவர்னா தேசமா போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லணும்னு சொல்லி தேசாந்திரியா சுத்திட்டு இருந்த மனுஷன். Apostle Paul is a migrant. He went preaching on God's ministry through every country. இவங்க வீட்ல ஒரு 2 வருஷம் தங்கினாரு. He stayed in this family of Aquila with 2 years. அவர் ஆவியானவர் அவருக்கு கட்டளை கொடுத்தார், நீ எபேசு பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லி. After getting the commandment from God, he started to move for Corinth. இவர் சிரியா தேசத்துக்கு போற கப்பல்ல ஏறி எபேசு பட்டணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. He went to Syria. எபேசுக்கு போக போறாரு. He about to move for Ephesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. உடனே பாருங்க, இவங்களும் அவரோடு கூடவே புறப்பட்டு விட்டார்கள். Along with Paul, Aquila and Priscilla also started moving. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். What's a wonderful thing they did. அவங்களுக்கு கர்த்தர் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்தது. How much of love they shown for Christ. இப்பதான் ரோமாபுரியில இருந்து கொரிந்து வந்தாங்க. Just now they come from Rome to Corinth. கொரிந்தில 2 வருஷம் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. Only for 2 years they stayed in Corinth. பவுல் அவங்களை சந்தித்த நாளில் இருந்து இவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாக மாறிவிட்டார்கள். After meeting Paul, they turned their life to be ministers of Jesus Christ. உங்கள் குடும்பம் ஊழியம் செய்கிற குடும்பமாக
மாற வேண்டும். Your family should be also a ministers of God. பவுலுடனே சேர்ந்து எபேசுக்கு புறப்பட்டார்கள். After joining Paul, they are ready to move from Ephesus to do the ministry of God. அவர்களுக்கு இருந்த இயேசுவின் அன்பு எத்தனை பெரியது. Do you know how much they love shown to Jesus? இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, those who are listening this message, my நீ இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. How much is your love? Please evaluate this. பவுலை மட்டும் அவர்கள் அனுப்பிவிட்டு அவர்கள் கொரிந்து தேசத்திலே இருந்து விட்டிருக்கலாம். They have not sent Paul alone, but they accompanied Paul and joined Paul in the ministry. ஆனால் அவர்கள் உடன் ஊழியர்களாய் மாறினார்கள். But they turned to be assistant pastors with Paul. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாக காணப்பட்டது. They have been the chosen family of the God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே. Glory to God's name. இங்கே வந்து அவர்கள் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Act 18:19 says that, and he came to Ephesus and left them there, but he himself entered the synagogue and reasoned with the Jews. இங்கே எபேசுல வந்து பாத்தீங்கன்னா பவுல் அவர்களை விட்டு பிரிந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here we can see clearly sees that Paul has departed, leaving Aquila and Priscilla to Ephesus. ஆனால் எபேசுவிலே இவர்கள் சபை அவர்கள் இருந்த வீடானது சபையாய் மாற்றப்பட்டிருந்தது. But in the same Ephesus, Aquila and Priscilla stayed, and their home has been converted as a church. இந்த 2 வருஷத்திலே பவுலிடத்தில் அவர்கள் अनेक விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். In these 2 whole years they learned so many things from Apostle Paul. அவர்களும் எபேசுக்கு வந்தவுடனே தன்னுடைய ஒரு வீடை பிடித்து ஒரு சபையை ஆரம்பித்து விட்டார்கள். After reaching Ephesus, this family has got a new home and turned their home as a church. இன்னைக்கு நாம என்ன செய்றோம்? Now what you are going to do? நம்ம ஊழியத்துக்கு உபத்திரவமா இருக்கறோமா இல்ல ஊழியத்துக்கு உதவி செய்றோமா? Are we the helping person for the ministry or a person giving trouble to ministry? நாம் கற்றுக்கொண்டதை நாம் வந்து செயல்படுத்த வேண்டும். We have to implement the thing what we learned from the pastors. அவர்கள் உடனே சபையை ஆரம்பித்து அந்த எபேசுவிலே ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள். Immediately they started a church and worshiping the Lord. அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். Let us read Rome chapter 16, 3, 4, 5 verse says like this. Greet Priscilla and Aquila, my fellow workers in Jesus Christ, who risked their own necks for my life, to whom not only I give thanks, but also all the churches of the Gentiles. Likewise greet the church that is in their house. Greet my beloved Ephesus, who is in the first fruits of Achaia to Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பினத்தை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை வாழ்த்தி பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? We can clearly see that a very exalted words has been given by Paul praising the family of Aquila. என் உடன் வேலையாட்கள் என்று எழுதுகிறார். My assistant pastors. என் உடன் வேலையாட்கள். My assistant pastors. வசனம் நமக்கு தெரிந்த பின்பு நாம் அமைதியாக இருப்பது சரியல்ல. After knowing the God's words, we should not sit quietly. எழுப்புதல் உன்னிலிருந்து தான் உருவாக வேண்டும். You have to get the souls for the ministry. எழுப்புதல் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில் தான் உருவாக வேண்டும். The salvation should come from the believers. தேவனுடைய பிள்ளைகள் தான் எழுப்புதலுக்கு காரணமானவர்கள். Believers are the reason for the salvation of the Gentiles. அவர்களிடத்திலாம் தேவனுடைய வசனம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because with the believers only the God's words has been given. நாம் அமைதியா இருக்க கூடாது. We should not sit quiet. நாம் அதிகமாக ஊழியத்தை இப்ப செய்ய வேண்டும். We have to do the ministry of God. தங்கள் வீட்டையே அவர்கள் சபை நடத்தும் வீடாக வைத்திருந்தார்கள். The home itself turned as a church. அந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். In such a way they have been filled with God's love. ஊழியமே அவர்களுடைய உயிராக இருந்தது. Their first priority is doing ministry. அன்பானவர்களே, இந்த எபேசு பட்டணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைத்திருக்கிறேன். I know that few of you know about the city of Ephesus. அந்த நாட்களில் உலக அதிசயங்கள் 7 அதிசயங்கள் ஒரு அதிசயம் அங்க இருந்தது. 7 wonders of world. In those days Ephesus also one in that. அதுதான் 120 கோபுரம் கொண்ட தியானாலின் கோயில். There's a temple in Ephesus. It has got 120 towers. இங்க பாத்தீங்கன்னா பவுலுக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. There also Paul met great trouble. இது வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று சொல்லி அதுக்கு ஒரு பேரு தியானால் என்று பேரை வச்சு பெரிய ஒரு காரியங்கள் அங்க நடந்து கொண்டிருந்தது. They worship the idol god. Her name is Diana.
படித்த பவுலாலே அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாத நிலைமை இருந்தது. So much educated Paul, even Paul also not able to do the ministry. இவர்களும் சாதாரண மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பாருங்க தைரியமாக அந்த எபேசு பட்டணத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். Even Paul can't able to do the ministry, but this simple poor fellow persons Aquila and Priscilla did the ministry in Ephesus in a great manner. அவங்களுக்கு யாருமே அங்க அந்த ஹெல்ப்பும் கிடையாது. There is nobody to help them. ஆனால் எபேசு பட்டணத்திலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். But the only help is from God. அந்த துணையான தேவனை வைத்துக்கொண்டு அவர்கள் சபையை நடத்தினார்கள். With the help of God they run the church. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே. Glory to God's name. நான் சொல்லுகிறேன் இதுதான் விசுவாச குடும்பம். This is the faithful family. நாம் இருக்கிறோம் ஒரு சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உடன் ஊழியர்களாக காணப்பட வேண்டும். If we are in a church, we should be also like assistant pastors. முதலாவது சொன்னேன் அப்போஸ்தலர்களை அன்பாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Earlier I told that they treated the apostles. இரண்டாவதாக சொல்லுகிறேன் நீங்கள் உடன் ஊழியர்களாக இருக்க வேண்டும். Secondly I am telling that you should be like a pastors. நீங்க உயிரை வாங்குறவங்களா இருக்க கூடாது. You should be persons giving trouble to pastors. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருப்பாங்க, நிறைய பேர் விசுவாசிகள் வந்து ஊழியர்களுக்கு பெரும் தொந்தரவா இருப்பாங்க. Nowadays few believers behaving very evil to pastors. ஊழியர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றாற்போல் ஊழியத்தை செய்ய வேண்டும். We have to understand the heart of the servants of the God and to walk along with him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே. Glory to God's name. இந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். God has chosen you for his ministry. நீங்கள் சாதாரண குடும்பங்கள் அல்ல. You are not a simple family. இயேசுவை வெளிப்படுத்துகின்ற குடும்பம். Your family is a family which reveals Jesus Christ. இந்த நாட்களில் எழுப்புதல் உங்கள் குடும்பங்களில் தான் உருவாக போகிறது. In from your family only salvation has to come. அதனால தான் குடும்பங்கள் லாக்டவுன்ல போட்டு உங்களை ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். So only your family has been kept in lockdown period in home and you can able to pray. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இதற்கு பின்பு நீங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனுடையவர்களாக வெளியே வருவீர்கள். After coming out from the lockdown you will be a very brave and a strong person like a கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. நாம் எப்பொழுதும் உண்மையாகவே உடன் ஊழியர்களாக பணி செய்ய வேண்டும். Normally you have to support the pastors and be like a assistant pastors. ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபையில பல வேலைகள் இருக்கும். If you are having a church, so many works in the church. ஏதோ வரேன் போறேன் இருக்க கூடாது. You should not be visitor to a church. நீங்களும் ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You have to think that you are also having a part in the church work. உங்க சபை கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை உங்க சபை கொடுங்க. You have to give the tithe to the church. உங்க சபை கொடுக்க வேண்டிய காணிக்கை உங்க சபைக்கு கொடுங்க. Give the offering to the church. நீங்க எங்கேயே கொண்டு கொடுக்க கூடாது. You should not give the offering and tithe to other church. அது தவறு. It's wrong. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. உங்கள் சபையை கட்டுவதற்கு தான் நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள். You have to build your church because you are meant for this only. அதுக்காக தான் கர்த்தர் உங்கள் சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். For this purpose only God has placed you in this church. நீங்கள் சபைக்கு ஒரு தூணாக இருக்க வேண்டும். You should be a pillar of the church. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். By you, through you only God is going to do a great miracle. இந்த குடும்பத்தை குறித்து மூன்றாவது அனுபவத்தை சொல்லுகிறேன். I am going to tell the third experience about this family. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 24 25 26 வசனங்கள். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அலன் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். Now let us read Act 18 and words from 24. Now a certain Jew named Apollos, born at Alexandria, an eloquent man and mighty in the scriptures, came to Ephesus. This man had been instructed in the way of the Lord, and being fervent in spirit, he spoke and taught accurately the things of the Lord, though he knew only the baptism of John. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. பிறரை ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தில் வழி நடத்தக்கூடிய குடும்பமாக இந்த குடும்பம் காணப்பட்டது. In this Bible, this family led many persons in the profound truth of the Lord. நீங்க இந்த எபேசு பட்டணத்துல இவங்க சபை நடத்திட்டு இருக்கும்போது while they are running the church in the Ephesus city, ஒரு மனிதனை பார்க்கறாங்க. They met a man. அவனுடைய பெயர் அப்போலோ. His name is Apollo. அப்போலோ என்றால் திறமையானவன். Apollos mean
means he is a talent person. நல்ல ஒரு சத்தியத்தை அறிந்த மனிதனாக இருக்கிறான். This person knows somewhat about the truth of Jesus Christ. ஆவியில அனலுள்ள மனிதனாக இருக்கிறான். He is a spiritual man. சபையில சில பேர் வந்தாங்கன்னா அப்படியே அமைதியாவே இருந்துட்டு அமைதியாவே போயிடுவாங்க. If some person comes in church, they don't know even bother about anything. They simply come, they simply go without troubling others. ஆனா ஒரு சிலர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பங்கு பெறுவாங்க. Only few people having the efficient to participate in all the activities of the church. கிராம ஊழியமா அதே நபர் தான் இருப்பாங்க. In village ministry, the same people will repeatedly coming. வீடு சந்திப்பா அதே பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. If in the house ministry, the same persons will come. ஹாஸ்பிடல் ஊழியமா அவங்க மட்டும் தான் போவாங்க. Whether it is a hospital ministry, the same face will appear. ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியா அவங்க மட்டும் தான் போவாங்க. Tracts ministry, the same persons will appear. ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். Only few persons has been chosen by God. ஆனா மற்றவங்க எல்லாம் தெரிந்து கொள்ளாதது போலவே போயிட்டு இருப்பாங்க. Others acting like they have not been chosen by God. நாம சத்தியத்தை அறிந்த பின்பு சத்தியத்துக்கு சாட்சியாக மாற வேண்டும். After knowing the truth, we have to be a witness of the truth. சத்தியத்தை தைரியமாக சொல்ல வேண்டும். We have to preach the truth in a bold manner. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இப்படிப்பட்ட அப்பல்லோவை இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் ஒரு பேசின விதத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். They listened the words of Apollo. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அவங்களுக்கு சமயம் கிடைத்த போது அவனை தன்னுடைய வீட்டில் கொண்டு போயிட்டு அவனுக்கு ஆழமான சத்தியத்தை விவரித்து காட்டினார்கள். When they got the chance, they met Apollo and took him to their home and preached about the profound truth and explained about the profound truth of the Jesus Christ. சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வேதத்தின் ஆழம் அவங்களுக்கு தெரியாது. There are few Christians having விசுவாசத்தின் ஆழம் அவங்களுக்கு தெரியாது. They don't know the deep breadth of the ministry. பரிசுத்தத்தின் ஆழம் அவங்களுக்கு தெரியாது. They don't know the depth of the love. நம்ம அந்த ஆழத்துல கடந்து செல்ல வேண்டும். But we have to know everything about the mystery of God. ஆழமான ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிறது. So many secrets has been hidden in this Bible. இந்த ஆழமான இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும், கொஞ்சம் ஆழமா நீந்தி போணும். If we want to know the depth of this ministry, we have to sink and go very depth. அப்ப ஏதோ வந்துட்டு போறோம் அப்படின்ற அனுபவத்தில் நாம் இருக்க கூடாது. We should not buy a rare comer or a stranger to a church. இன்னைக்கு இப்படி தான் ஒரு சில சபையில் இருப்பார்கள். Like this only few people behaving in church. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனால் இந்த குடும்பத்தை பாருங்கள். But if you see this family, இவர்கள் இடத்தில் யாராயிலும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை ஆழமான சத்தியத்துல நடத்திடுவாங்க. if anyone meet this family, immediately the family explained about the profound truth and led them into salvation of the Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனா ஒரு சில குடும்பம் இருக்கு, There is some family, இங்க உள்ள இருக்கிறவங்களும் வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. There are some families, even they go out and they pick some persons from the church, took them also. நாம் சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால், if you are in a church, நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். you should be a spiritual person. இந்த பெந்தெகோஸ்து ஆவிக்குரிய சத்தியத்தை ஆழமாய் அறிந்திருக்க வேண்டும். You have to be well versed in the Pentecostal preaching. நாம் ஆழமான சத்தியம் இல்லை என்று சொன்னால் நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று அர்த்தம். If you don't know the truth, we are waste. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இன்னைக்கு ரட்சிப்பின் சத்தியத்தை இன்றைக்கு அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். There are so many persons living in this world without knowing நாம் the salvation. சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We should be a pillar of the truth. ஒரு சபையில் இருக்கிறவர்கள் ஆழமான சத்தியத்தை அறியாமல் இருக்கவே கூடாது. A believer should not be a person who doesn't know about truth. நீங்கள் ஆழமான சத்தியத்தை மற்றவர்களுக்கு ஆழமாய் அவர்களை சத்தியத்துக்குள் நடத்தும் போது அங்கேதான் எழுப்புதல் உண்டாகும். If you lead a person in the profound truth of Jesus Christ, then only the salvation will occur. எழுப்புதலுக்காக வேற ஒன்றும் தேவையில்லை. To get salvation, nothing is required. உங்களுக்கு சத்திய வசனம் தெரிந்திருக்க வேண்டும். The God word is enough for you to lead a சத்தியத்தை person. அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you know the truth, that truth will leave you. நான் சொன்ன வசனமே சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். Because the word is the light and the word is the truth of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. வா, கரையில நின்னுட்டு மீன் பிடிச்சவங்கள பார்த்து இயேசு சொன்னாரு, கொஞ்சம் ஆழமா போங்க, நிறைய மீன் கிடைக்கும்னாரு. Those who standing in the seashore and getting the net, he said that go somewhat inner into the sea to catch some more fish. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God's name. அதனால ஒரு சபையில இருக்கிற நாம ஒண்ணுமே தெரியாதவங்க போல இருக்க கூடாது. We should not boast themselves as that we don't have anything. நமக்கு தெரிந்த சத்தியத்தை அந்த மனிதனும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஊழியத்தை செய்கிறான். Even Apollo also did the ministry after knowing the baptism of John. ஆனால் அவனுக்கு விஷயம் தெரியாம அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். But he knows only small things about the truth. ஆவிக்குரியவங்களை பாருங்க, அவங்களை கூப்பிட்டு சரியான முறையில் சொல்லி கொடுக்கறாங்க. But this family educated Apollo about the profound truth of Lord Jesus Christ. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வீட்டுங்களோட வருவாங்க. So many persons visit our home. பைபிள்ல இருக்கிற வசனத்தை தலைகீழ பொட்டி பொட்டி சொல்லுவாங்க.
They will preach wrongly about the word of Jesus Christ. இது இப்படி அது அப்படி இது இப்படின்னு சொல்லுவாங்க. They will some very false news about this Bible. என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து அப்படி பேசியிருக்காங்க. To me also some persons have spoken like this. நான் அவங்கள உட்கார வச்சு சில சத்தியத்தை சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் அவங்களாண்ட பேசவே விரும்பல, நான் போயிடுவாங்க. After interacting with me, they said that I am not going to meet you anymore again because வேதத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். You have to read the Bible more and more. நான் இந்த வேதத்தை 63வது முறை படித்துக் கொண்டிருக்கிறேன். This is the 65th time I am reading Bible. யோசுவா வரைக்கும் வந்துட்டு 63வது அனுபவம், முழு வேதாகமத்தை 63 முறை முடிச்சு யோசுவா வரைக்கும் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ completed 63 times reading Bible fully. நாம் வேத வசனம் தெரிஞ்சாதான் சத்தியத்தை பேச முடியும். If you know the truth, then only you have to preach the ministry of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை வேத வசனத்தினால தான் ஜெயிச்சாரு. God defeated Satan by the word of God only. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. பிறரை நாம் ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்த வேண்டுமானால் சத்தியம் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். If you want to lead a person in a profound truth, first you should know and you should behave in a spiritual manner about the truth of God. மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், others have to say, நீங்க உங்ககிட்ட பழகினதுனால நான் கிறிஸ்துவை இன்னும் கொஞ்சம் அறிந்து கொண்டேன். after speaking with you I just now learn more about Jesus Christ. அதனால தான் சொன்னேன், பிறரை ஆழமான சத்தியத்தில் நடத்தின குடும்பம். That is why I said that this family had led others in a profound truth. நான்காவதாக இந்த குடும்பம் ஊழியனை காப்பாற்றின குடும்பம் என்று சொல்லுகிறேன். Fourth experience is that this family has saved the servants of God. ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். ரோமர் 16:3-4 வசனங்களை படிக்கலாம். Chapter 16 of Rome, verse number 3 says that, greet Priscilla and Aquila, my fellow workers in Jesus Christ, who risked their own necks for my life, to whom not only I give thanks, but also all the churches of the Gentiles. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஊழியரை காப்பாற்றின குடும்பம். They risked their life for the sake of the servants of God. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எங்க வீட்டு ஆசீர்வதியும் எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதியும் அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. Nowadays believers comes into church and they worship and go out for their own sake and the one blessing of their family only. ஆனா பவுல் இங்கே அவர்களை குறித்து அவங்களை பாராட்டி பேசுறாரு. But here in this chapter Paul appreciated and praised the family of Aquila and Priscilla. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா இதுல பவுலோடு ஊழியம் செய்த ஒவ்வொருத்தரையும் எழுதி வச்சிருக்காரு. In this 16th chapter of Rome, we can see that Paul has appreciated all the persons who supported the ministry. சில குடும்பங்கள் சபையில் இருக்கிறாங்க, there are some families in church, உயிரை எடுப்பாங்க, they will always give trouble to pastors, குற்றம் கண்டுபிடிப்பாங்க, they will find faults in குறை சொல்லுவாங்க, they will murmur and misunderstand the pastors, ஊழியர் மேலே பொறாமைப்படுவாங்க, they will have deception, cunningness in their walks of life, ஊழியர்கள் மேலே சந்தேகப்படுவாங்க, they will misunderstand the pastors, தவறா நினைப்பாங்க, they will have jealous upon pastors. ஆனா பிரிஸ்கில்லா குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல. But not like that Priscilla's and Aquila's family. ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் கள்ளம் கபடம் இல்லாத குடும்பம். They are an innocent family. நாம் சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். If you are in a church, we should be innocent persons. சபைக்கு விரோதமாய் பேசுவது, we should not speak against church. ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுவது, should not speak evil against pastors. ஊழியங்களை குற்றப்படுத்தி பேசுவது, don't speak evil against the ministry. விசுவாசிகளை தவறாய் பேசுவது, don't speak evil against the believers. கூடாது. should not do like this. தங்களை பத்திய மேன்மையா பேசுவாங்க. some believers speak boasting about their own talents. நாம் அப்படிப்பட்டவங்களா இருக்க கூடாது. we should not be like them. இவங்களை பாருங்க, ஊழியத்துக்கென்று தங்கள் பிராணனையே கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. they risked their own necks for the sake of the ministry of Lord Jesus Christ. பாருங்க, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். in our life so many troubles we have to face. ஊழியத்திலும் பல பிரச்சனைகள் வரும். like this also in ministry also we have facing so many சபை problems. என்பது ஒரு குடும்பம் போல. a church is less like a family. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆபத்து வரும்போது விட்டுட்டு ஓடி போக கூடாது. it is a family, we should not run away when facing a trouble. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க சபையை விட்டு ஓடணும்னு தான் இருக்கிறாங்க. nowadays more believers are willing to run away from the church. நாம ஓடக்கூடாது. we should run away from the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை சிலுவையில் கட்டினார். God built this church in the cross.
அந்த சிலுவையின் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை விட்டு ஓடியே போயிட்டாங்க. In the experience of Christ, many people have left Jesus Christ. பவுலையும் பிடிச்சி சிறைச்சாலையில வைக்கிறதுக்கு முன்னால நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க. Before putting Paul in the jail, he was kept in jail. அப்ப அவரை விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, என் கூட ஒருத்தர் கூட இல்ல, எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. Paul said that is like this, I am alone, no one is supporting me. ஆபத்திலே நான் ஓடுகிறவெல்லாம் இருக்க கூடாது. In the midst of trouble, you should not leave the pastors. ஊழியத்திற்கும் for the ministry, ஊழியங்களுக்கும் for the ministries, துணை நிற்க வேண்டும். you have to be assistant and you have to support the ministry in the time of crisis. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும் அன்பானவர்களே. We also have an experience like this. அதனால தான் சொன்னேன், இந்த குடும்பம் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்கிறது. So I am saying that the family of Aquila and Priscilla is a good ஊழியத்தை family. தாங்கினாங்க. ஊழியத்துக்காகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். They supported the whole ministry and even they turned the life to for the whole ministry of Jesus Christ. ஊழியம்னா அவங்க குடும்பமாகவே இருந்தது. Their first priority is for ministry. இவர்கள் முகம் கோணாம அந்த உபசரிப்பு செய்கிற குடும்பமாக இருந்தது. Without any hesitation, they served the ministry. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே. அதனாலதான் அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா என்றபோது அவங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகளே இல்ல. கணவன் என்ன சொல்றாரோ அதை அவங்க செஞ்சாங்க, மனைவி என்ன சொல்றாங்களோ அதை அவர் செஞ்சாரு. அதனாலதான் அந்த குடும்பம் வந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு குடும்பமாக காணப்பட்டது. That is why I am saying that both Aquila and Priscilla having oneness in mind, because of this only God loved this family very much. அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We should be also like this. இந்த நாட்களில் அப்படி இருந்தால் தான் எழுப்புதல் உண்டாகும். If you be like this, then only the profound truth and the ministry of God. இந்த குடும்பங்கள் சிதைந்தும் சீர்கட்டும் ஒரு விதமான நிலைமையில் போய் கொண்டிருக்குமானால் எழுப்புதல் என்பது நம்முடைய தேசத்தில் வரவே வராது. But if the believers family is going against the Lord, we should not be able to get the salvation from the believers. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Final one about this family. ஐந்தாவது அனுபவத்தை சொல்லுகிறேன். பல சபைகளால் பாராட்டப்பட்ட குடும்பம். This family has been praised and appreciated by many churches. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Rome chapter 16 verse 4 says that, who risked their own necks for my life, to whom not only I give thanks, but all the churches of the Gentiles. புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுல உடன் ஊழியர்களை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்காரு. Chapter Timothy, Paul says about his fellow servants. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். Fellow servant is a good servant. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அவன் அடிக்காதவனாய் இருக்க வேண்டும். He should be a person beating everything. அவன் இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. He should not want anything. இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. He should not like for anything which is very. தன் சொந்த குடும்பத்தை நல்ல விதமாய் நடத்த வேண்டும். A pastor should be a person who leading his family good manner. பிள்ளைகளை நல்ல விதமாய் வளர்க்க வேண்டும். Should give good growth to his children. அவன் நற்சாட்சி பெற்றவனா, அந்த ஊர்ல இருக்கிறான்னு சொன்னா அவன் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும். A pastor should be a good testifier and he should get good witness from the fellow church members and in the village also. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அந்த சபை பிரிஞ்சு போயிடும். If a pastor says any small word about the believers, immediately the church will break. ஆமா, சின்ன வார்த்தைகளால சபைகள் உடைந்து போன சபைகள் நிறைய உண்டு. If a pastor criticize something, immediately the believers will go out of the church. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. அவர்கள் பிரிந்து போய் ஒரு வீட்ல ஒரு சபையை நடத்துவார்கள். After departing from the church, they will start their own church. அவங்க உடனே ஒரு வீட்ல ஒரு சபையை ஆரம்பிச்சிருவாங்க. They start own church. ஒரு பேண்ட் வாங்கி வச்சு டபுக்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. They will get some band and start beating and they worship the God with their priority. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. ஆனால் அன்பானவர்களே, இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை பல சபைகள் பாராட்டி இருக்கிறது. But here you see that many churches has praised the family of Aquila and Priscilla. ஏன் இவன் குடும்ப வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்தது? Because their family life is in a good manner. ஒரு ஊழியன், ஒரு ஊழியக்கார மனைவி, அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். Both Aquila and Priscilla have a oneness in mind. அங்க சண்டை இல்ல. No fight between them. அங்க பிரச்சனை இல்ல. No struggle between them. ஒரு பெரிய ஒரு மனிதனை பேட்டி கண்டார்கள். இப்பொழுது லாக்டவுன் பீரியட்ல பேட்டி கண்டாங்க. In this lockdown period,
a great man has been interviewed. அவர் ஒரு செல்போன் கம்பெனி கடை வைத்திருக்கிறவர். He is a proprietor of a cell phone shop. அவர் கடையில் அவர் பேட்டி காணும்போது அவர் சொன்னார், எங்கள் கடை ஃபுல்லாக அந்த செல்போன் ஃபுல்லாக டிஸ்பிளே உடஞ்சி தான் வந்திருக்குனாரு. He said that I received many cell phones for repair only for the breaking of display. இதுக்கு முன்னாடி வேற மாதிரிலாம் வரும், இப்போ வந்திருக்கு அத்தனை செல்லுமே டிஸ்பிளே உடஞ்சி வந்திருக்கு. Before lockdown I got so many problems with the cells, but after getting the lockdown many persons giving the cell phones for repairs with display breakdowns only. அவங்க கேட்டாங்க, ஏன் டிஸ்பிளே உடைஞ்சு வந்ததுன்னு கேட்டாங்க. They have hinted that why you have received such a thing. சண்டை போட்டால் கீழே போட்டு உடைக்கிறது அதான் ஃபஸ்ட்டு. But the person replied that if fight starts immediately they will break the cell phones only. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. நீங்க நிறைய குடும்பங்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன. There are also many family having நாங்க இங்க நின்னு ஜெபம் பண்ணுங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசுறது கிடையாது, ஒருத்தர் விசாரிக்கிறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. ஆனா இந்த குடும்பத்தை பாருங்க, மத்தவங்க பாராட்டி இருந்தது. Even the believers family doesn't reading Bible, doesn't having enough time to pray. But if you see Aquila and Priscilla family, இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், they are the beloved children of Jesus Christ. அநேக சபைக்கு இவர்கள் உதவி செய்தார்கள். They helped other churches. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God's name. இவர்களுடைய ஊழியமே ஆத்தும ஆதாய பணியாய் இருந்தது. Their first priority is soul gaining. இன்னைக்கு நிறைய பேர் சபை நடத்துகிறார்கள், அவர்களுடைய பணி ஆத்தும ஆதாய பணி இல்ல. Also many persons running the church. சபைக்கு அடங்காம செய்யற காரியம். Their first priority is to go against the church. சபைக்கு கீழ்ப்படியாம செய்யற காரியம். Disobeying against the church. ஆனால் ஆக்கிலா நாம் பார்க்கிறோம். But when you see the Aquila and Priscilla church, அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். They got good appreciation from the other churches. உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். You should also be like a good persons like Aquila and Priscilla. You have to get appreciation from others. உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். You have to get good witness from others. நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னு பெரிய காரியம் கிடையாது. It is not a thing how many years you lived in this world. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, how you lived, உங்களால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, how many persons has got salvation through you, எத்தனை பேர் உண்மையா கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கீங்க, how many persons has been led by you through Jesus Christ, உங்க குடும்ப வாழ்க்கையில எத்தனை பேர் இயேசுவை வெளிப்படுத்துறீங்க, unto how many persons you revealed Jesus Christ in your life. குடும்பம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் போல இருக்கிறதா? Are you the family is equivalent to the family of Aquila and Priscilla? உங்கள் குடும்பத்தில் நல்ல சாட்சி இருக்கிறதா? Do you have a good testimony? அன்பான உபசரிப்பு இருக்கிறதா? Do you treat others in a lovable manner? நீங்கள் உங்கள் சபையில் உடன் ஊழியராய் பணியாற்றுகிறீர்களா? Do you have any experience serving the pastors as assistant pastors? ஆழமான சத்தியத்தில் நடத்துகிறீர்களா? Do you having enough experience to lead a person in profound truth? உதவி செய்கிறீர்களா? Do you helping the pastors? மற்றவர்கள் மூலமாய் பாராட்டுதலை பெற்றிருக்கிறீர்களா? Have you been ever appreciated by others? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பங்கள் காணப்படட்டும். I want your family to be like equivalent to Aquila and Priscilla's family. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. God will lead you. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.